இயற்கையின் அறம் அப்படிங்கிற பேசுறீங்க. அறம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே நம்ம ஹியூமன் எத்திக்ஸ் பத்தி தான் பொதுவா பேசுறது வழக்கம். தனி ஒருவருக்கு உணவிலை ஜகத்தினை அழைத்திடுவோம், வறியவர்கள் எளியவர்களை துன்புறுத்தக்கூடாது, இந்த மாதிரியான மனித அறங்கள் மானுட பேரறங்கள் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பேசுறது அதை காட்டும் உயர்ந்த மன்றம் பற்றி தான் பேச போறோம். உரைக்குள் போவதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த மேடையில் உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அருட்செல்வர் ஐயா அவர்களை நாங்கள் நினைக்காத நாளே கிடையாது. அவரால் நிமிர்ந்த குடும்பங்கள் 1000 ஆயிருக்கும். அதில் என்னுடைய குடும்பமும் ஒன்று. நம்ம வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல மாறி மாட்டு என்ன கைமாறு கொல்லோன்னு கேட்பாரு. மழை பெய்யுது, அதுக்கு பதில் நம்ம ஏதாவது கைமாறு செய்ய முடியுங்களா? அந்த மாதிரி தான் அருட்செல்வர் ஐயா அவர்களோட கடமைகள் எத்தனையோ செஞ்ச அந்த சான்றோர் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா தாவரவியல் துறை தலைவரா நான் இப்ப இருக்கிற இந்த பீரியட்ல ஒரு தாவரவியல் சார்ந்த ஒரு கௌரவத்தை அருட்செல்வர் ஐயா அவர்களுக்கு என்னால கொடுக்க முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத இப்ப சொல்லிக்கிறோம். எங்க துறையில வேலை செய்யற உதவி பேராசிரியர் டாக்டர் சர்வலிங்கமும் சில ஆய்வு மாணவர்களும் சேர்ந்து போன மாசம் பொள்ளாச்சியில் இருக்கிற விவசாய நிலங்கள், தரிசு நிலங்கள் இருக்கு ஒரு புது தாவரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க LAC-ல. அந்த தாவரத்திற்கு மகாலினி மையாவோட பெயர் தான் இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் மூலமா வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், மகாலினி மீன் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம் லேக்னைஸ் பண்ணி இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் இருக்குதுங்க. உலகம் எங்கிலுமே இனிமே அந்த தாவரம் அவர் பேர்ல தான் அறியப்பட போகுது. இது ஒரு மிகப்பெரிய பெருமிதம் எங்களுக்கு. உண்மையில இதையாவது செய்ய முடிஞ்சது அப்படின்னு ஒரு தாவரம் அது 31ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்னாடி தான் பைட்டோடாக்ஸாங்கிற பெரிய ஜேர்னல் அக்செப்ட் ஆச்சு. அது எனக்கு மிகவும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொடுக்குற ஒரு விஷயமா இது பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம இயற்கை நரம் அதுக்குள்ள போல இப்போ யூஸ்வலா பிபிடி பிரசன்டேஷன்ல ஸ்லைட் எல்லாம் போடும் பொழுது மிக அழகான பறவைகள், குழந்தைகள், மலர்கள், இயற்கை காட்சிகள் தான் போடுவாங்க. இது ஏன் போட்டேன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்க போறோம். ஒரு சென்னையில இருந்த February 3, 2017 நடந்த ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் விபத்துல ஒரு பாதிக்கப்பட்ட ஏராளமான உயிரினங்கள்னு ஒரு பறவையோட படம் மட்டும்தான் போட்டிருக்கு. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற சூழல் முழுவதுமே இந்த சூழலின் ஒரு பிரதிநிதியா நம்ம இந்த ஆயில் முழுக்காட்டி இருக்கிற இந்த வேர்ட் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு பேசுற இயற்கை அறம் அப்படிங்கிறது தான் நம்ம சூழலியல் அறம் அப்படின்னு சொல்றோம். இது புதுசா இப்ப பேசலாம். இது காரணா அலாம் காலெல்லாம் 1960, 40 வந்துருச்சு. இப்ப சரி பண்ண முடியாத நிலைமைக்கும் போயிட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதெல்லாம் சூழலியல் அறம்னா என்ன, அதோட முக்கியத்துவம், நமக்கு இருக்க வேண்டிய சூழல் பொறுப்பு என்ன, தனி மனித பங்களிப்பு என்ன, கூட்டு சமுதாயமா நாம் பண்ண வேண்டிய பங்களிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு பார்க்கணும். இது முன்னாடி ஒரு கற்பனைக்கான ஒரு காட்சி பண்ணப்படுது. இது கேட்ச் 22 சொல்லுவோம் இல்லைங்களா, இம்பாசிபிள் டு சூஸ். இதுக்கா அதுக்கா அதில் மேல போன மாதிரி ஏதோ ஒரு பக்கமா குதிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம கேட்ச் 22 சொல்லுவோம். இப்போ நீங்க அமேசான் காடுகளில் ஒரு அடர்ந்த ஒரு பகுதியை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பாக்கெட் இருக்கு. அதை நம்பி ஒரு ட்ரைப், ஒரு பழங்குடியினத்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே அது மட்டும்தான். விறகு, தண்ணீர், மூலிகை, உணவு எல்லாமே அந்த பாக்கெட்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா அவங்க முற்றிலும் பசியும் பட்டினி தான் அவங்க இருக்கும். அந்த அதே பாக்கெட்ல ஒரு பாய்சன் டாட் ராக் அழிஞ்சிட்டு இருக்குது. 2-3 இனங்கள் தான் இருக்குது. இப்ப 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த பகுதி முழுக்க நம்ம வேலையிட்டு ப்ரொடெக்டட் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணி இந்த தவளைகளை பாதுகாக்கலாம். அது என்னத்தை மறுபடியும் பெருக செய்யலாம். இப்படி பண்ணும் பொழுது முழுக்க அந்த பழங்குடியினத்தோட வாழ்வாதாரம் முழுவதுமே பாதிக்கப்படும். இப்ப நீங்க முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் உங்க கையில இருக்கிறவரா இருந்தீங்கன்னா என்ன முடிவெடுப்பீங்கன்னு உங்களை கேட்கிறேன். இது முழுக்க அடைச்சிட்டோம்னா இந்த தவளைகளோட இனத்தை நிச்சயமா அழிஞ்சிருச்சு. உலகத்திலே 2-3 தான் இருக்கு. ஆனா இவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்ப இந்த கேட்ச் 22ல நீங்க எதை டிசைட் பண்ணுவீங்க? நீங்க பாலிசி மேக்கரா இருந்தீங்கன்னு கேட்கிறேன். அப்போ மனிதர்கள் தான் முக்கியம், தவளைகள் தானே போனா போதுன்னு சொல்றதா மனித மையமாகும். என்ன டிசைட் பண்ணுவீங்கிற கொஸ்டின் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா எந்த விதத்தில் இந்த தவளை அப்படிங்கிறது ஒரு பட்டாம்பூச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு எறும்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு குளவின்னு வச்சுக்கோங்க, மனிதர்களை காட்டிலும்
இந்த பூமியில் உயிரோடு இருப்பதற்கான தகுதிகளும் குறைஞ்சிருச்சு அந்த இனம். இதுதான் நம்ம வந்து இயற்கை நலங்கிற தலைப்பில் பேச போறோம். அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தான் உச்ச உயிரினம்னு சொன்னாங்க. நம்ம தான் மேல இருக்கோம் அந்த பிரபைட்ல. எல்லாமே மனித மையமா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு தான் எல்லாமே, இயற்கை நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், இயற்கையில் இருக்கிறது எல்லாமே நம்ம தான் எடுத்துக்கணும், நம்மளுக்கு அப்புறம் தான் மற்ற உயிரினங்கள் சொல்லிட்டு இருந்த அந்த மனித மையமா இதை சேலஞ்ச் பண்றது தான் இந்த இயற்கை நரம் அல்லது சூழியல் அறம்னு சொல்ற இந்த நேச்சர் எத்திக்ஸ். அப்போ தவளைகள் 3 தானே இருக்குது, அழிஞ்சு போனா போகட்டும், மனிதர்களை காப்பாற்றலாம்னு சொல்றதா மனித மையவாதம். இதுக்கு எதிரானதுதான் எக்கோசென்ட்ரிசம் அண்ட் பயோசென்ட்ரிசம், உயிர் மையவாதமும் சூழல் மையவாதம். அதை பத்தி எல்லாம் பேசுறது தான் இந்த நேச்சர் எத்திக்ஸ். ஜென்ரலா நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், பொல்யூஷன் இருக்குது, வாட்டர் பாடிஸ் எல்லாம் தீர்ந்துட்டே வருது, பொல்யூட் ஆகிட்டு வருது, பெஸ்டிசைட் எல்லாம் இருக்கு. நம்ம இந்த நேச்சர் எத்திக்ஸ்ல பேசுறது என்னன்னா, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அல்ல, அதனால உருவாயிருக்கிற எத்திக்கல் கிரைசிஸ் தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இந்த மாரல் பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாரல் பாண்ட் தான் ரொம்ப முக்கியமா பேசணும். ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குது எல்லாத்துக்குமே, உள்ளார்ந்த இருப்புன்னு ஒண்ணு இருக்கு. முன்னாடி அப்படி இருந்துச்சு, ஒரு வனம் அந்த வனத்தின் இருப்புனாலேயே மதிக்கப்பட்டது. ஒரு ஆறு, ஒரு நதி அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூனாலேயே முக்கியமானதாக கருதப்பட்டது. இப்போ என்னன்னா, அந்த வனம் கொடுக்குற பயன் பொருட்கள், வூட் கொடுக்குது, நான் வுட் டிம்பர் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது, வாழ்வாதாரம் கொடுக்குதுன்னு அதனோட பிரயோஜனங்கள்னால மட்டுமே அதோட முக்கியத்துவம் இல்லை. ஒரு நதி நதியாக இருப்பதுனாலே நம்மளுக்கு அது இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கணும். ஆனா அதுல மீன் கிடைக்குது, அதுல இருந்து இரிகேஷன் கிடைக்குதுன்னு சொல்றதெல்லாம் தான் மனித மையவாதம். இந்த மாரல் பாண்ட் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் நேச்சர், அதை பத்தி சொல்றது தான் இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அல்லது நேச்சர் எத்திக்ஸ். இப்போ இந்த கன்சர்வேஷன் எத்திக்ஸ் அல்லது நேச்சர் எத்திக்ஸ் அல்லது சூழியல் அறம் அப்படிங்கிறதோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா புதுசு இல்லை, ரொம்ப ரொம்ப பழசுதான் இதெல்லாம். ஸோ இதை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முந்தைய காலகட்டமும் தொழில் புரட்சிக்கு அடுத்த காலகட்டமும் பிரிச்சுக்கணும். அப்போ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய அறத்தின் மீது அமைந்துள்ள வாழ்க்கையின் நீட்சி தான் இந்த சூழல் அறமெல்லாம். நம்ம அதை தாண்டி கடந்து மறந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்பிளிட் நான் சொன்னேன் இல்லைங்களா, யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸ், எத்திக்ஸ் நம்ம 3ஆ பிரிப்போம். அதுல ஒண்ணு பயன்பாடுகளின் பேரிலான ஒரு எத்திக்ஸ். நம்ம எல்லாருமே அதான் நினைச்சிட்டு இருக்கோம், இயற்கையிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன, நம்ம உண்மையில சொல்ல போனா இப்ப வந்து ஹியூமன் ஷாமனிசம்னு சொல்றோம், மனித பேரினவாத அமைப்போம். நம்ம தான் உச்சநிலை உயிரினம், எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. அப்படி இல்லை. ஒரு பூச்சியா இருந்தாலும், ஒரு பாய்சன் டாட் ஃப்ராகா இருந்தாலும், பட்டாம்பூச்சியா இருந்தாலும், ஒரு ஜெயின் செக்யூவ மரமா இருந்தாலும் அது அதன் இருப்பினால் மட்டுமே முக்கியத்துவம் பெறுகிறது. அப்படிங்கிறதா இந்த முக்கியமா பயோசென்ட்ரிசம் அண்ட் எக்கோசென்ட்ரிசம் சொல்றோம். இந்த ஒரு உதாரணம் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த ஃபாரஸ்டும் அந்த ரிவரும், நம்ம எந்த உயிரினமும் இன்னொரு உயிரினத்தை விட தாழ்ந்தது அல்லன்னு சொல்றோம். அப்போ இதெல்லாம் வெஸ்டர்ன் உலகத்திலிருந்து மட்டும் வரல, நம்ம உலக பொதுமறை சொல்லாத எதையுமே புதுசாவோ பழசாவோ யாருமே சொல்லிட முடியாது இல்லைங்களா. அதனாலதான் அது உலக பொதுமறை இருக்கு. ஆல்ரெடி நான் அரிச்சலூர் ஐயா பத்தி சொல்லும் போது சொன்னேன், மாறி மாட்டு என்ன கை மாறுக்கு உள்ள உலகங்கிற என்ன செஞ்சிட முடியும், மடைக்கலாம் இல்லைங்களா. அது போலவே மண்ணுயிர் ஓம்பி அழுவாருக்கு இல்லைன்னு தன்னுயிர் அஞ்சு மடைங்கிறார். இந்த பயோடைவர்சிட்டியில எல்லாமே ஒண்ணுங்கிறது எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு நீங்க நினைச்சு பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு இல்லைங்களா. எல்லாம் நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். அது போலவே அறிவினான் ஆகுவதுண்டும் பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை. இப்படி இந்த தொடி புழுதி கற்சாமுனைக்கின் பிடித்தெருவும் வேண்டாது. இது ரொம்ப ரொம்ப சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பத்தி அத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பேசிக்கிறவங்களுக்கு அர்த்தம் தெரியும். நல்லா உணர்த்தின மண்ணுக்கு எருவே இட வேண்டியதில்லைங்கிறார். இது பிற்பாடு 1960களில் தான் லேண்ட் எத்திக்ஸ்னு பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம சொன்னதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேற வேற மொழிகளை சொல்லுவாங்க. புறநானூறு என்ன சொல்லுதுன்னு பாருங்க, உணவு எனப்படுவது நிலத்தோடு நீர், அவ்வளவுதான். அது ரெண்டும் இல்லை, நம்மளுக்கு உணவு இல்லை இல்லைங்களா. இப்படி நம்ம தமிழர்கள் எப்பவும் சொல்லி வச்சதெல்லாம் தான் பிற்பாடு அறிஞர்கள் தொழில் புரட்சிக்கு அப்புறம் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒண்ணு. பல்லவக்கருக்கு சொன்னதான் இலைதான் முள்மரம் கொள்கைங்கிற சப்டெக்ஸ்ட் இருக்குதுங்க. நேரடியா அது இளமையா இருக்கும்போது ஒரு முள்மரத்தை கொல்லணுங்கிறது மட்டும் எடுத்துக்க வேண்டிய இப்போ ஒரு நிலைமையில ஐஏஎஸ்ன்னு சொல்ற இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லைங்களா, லண்டானா கேமரான்னு சொல்ற உண்ணி செடி இருக்குது, தண்ணியில எல்லாம் ஆக்கிரமிக்கிற வாட்டர் ஹயாசின்த்னு சொல்ற அந்த வெங்காய தாமரை இருக்குது. இது எல்லாமே இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ், அயல் ஆக்கிரமிப்பு தாவரங்கள். இதெல்லாம் ஒரு நாட்டுக்குள்ள வரும்போதே பாட்னிஸ்ட் ஷுட் பி கன்சிடர். இது உள்ள வரலாமா, இதோட வளரியல் என்ன, எவ்வளவு தூரம் ஆக்கிரமிக்கணும். இப்போ இந்த லண்டானா கேமராங்கிற அந்த முதல்ல போட்டிருக்கிற செடி இருக்குது பாருங்க, உண்ணி செடி. இது உலகின் முதல் 10 மோசமான கலைகள் ஒன்றா இருக்குது, அழிக்கவே முடியாத கலைகளாக ஆக்கிவிட்டு இருக்கு. அப்போ மிக இளமையில இதோட கண்ட்ரோல் நம்ம பண்ணியிருக்கணும். இதோட இன்வேசிவ்னஸ் நம்மளுக்கு தெரியாம போனதுனால தான் இந்த மாதிரி ஏராளமான இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் இப்போ நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷியஸ் இயல் மரங்களை இயல் தாவரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டே வருது. அப்புறம் நம்மளோட மார்க்கங்கள், எல்லா ரிலீஜனுமே எப்பவுமே இதை பேசிட்டு தான் இருக்காங்க. ஹிந்துயிசம் நம்மளுக்கு தெரியும், மரங்களை வழிபடுறவங்க நம்ம தான், உயிரினங்களை வழிபடுறோம், பாம்புகளை வழிபடுறோம், இயற்கை சக்திகள் எல்லாத்தையும் வழிபடுறது ஹிந்துயிசம். அப்போ நம்ம கோலம் போட்டா கூட அரிசி மாவுல போடணும் அப்படின்னு சொல்றது நம்மளோட தர்மம் இல்லைங்களா. ஸோ அது ஒரு கோலம்ங்கிறது வாசல்ல போடுற மந்திர வடிவங்கள் தான், அதன் வழியா தீய சக்திகள் தாண்டி வீட்டுக்குள்ள வராதுங்கிறதுக்காக அந்த மாதிரி குறிப்பிட்ட வடிவங்களை கோலம் போடணும். அதை கூட பச்சரிசி மாவுல போடுவோம், மற்ற குருவிகளோ எறும்புகளோ சாப்பிடும். இப்படி இந்த தர்மம், பொதுவான தர்மத்தை சொல்ற மதங்கள்ல இந்துயிசம் முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜைனிசம். நீங்க ஜைனர்களை பார்த்திருப்பீங்க, திகம்பரர்கள், திசைகளே ஆடையாக உறுத்தினவங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குதுன்னு எத்தனையோ நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு அவங்க அப்பவே கண்டுபிடிச்சு வாயில துணி கட்டியிருப்பாங்க. காத்துலயும் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் இருக்குது நம்ம வாய்க்குள்ள போயிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, மயிலாடுகார ரோட கூட்டிட்டு போவாங்க, உதிர்ந்த மயிலாடுகள் தான் தொடக்கம் செய்வாங்க, உடைகளை கூட போட மாட்டாங்க, ரொம்ப மினிமலிசம் அவங்க வாழ்க்கையில. இந்த புத்த மதம் ஜைன மதம் ரெண்டுமே மழை காலத்தில் இந்த துறவிகள் எல்லாம் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப விதைகள் எல்லாம் முளைச்சிட்டு இருக்கும், நம்ம காலுக்கடியில் அதெல்லாம் அழிஞ்சு போயிருங்கிற அளவுக்கு ரொம்ப நுண்மையா என்விரான்மெண்ட்டை பார்த்து மதிச்சவங்க அவங்க எல்லாரும். அது போலவே புத்திசம் அப்படித்தான், கொல்லாமை மட்டுமல்ல, மாடரேஷன் இன் ஃபுட், உயிர் வாழ்றதுக்கு அளவுக்கு தான் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு தங்களை வருத்திட்டு சூழல் இருந்தாங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இந்த லக்ஸரி கன்சம்ஷன் சொல்றோம் இல்லைங்களா, பிளண்டி, ப்ராப்ளம் ஆஃப் பிளண்டி, அதுக்கு மாற்றான மதங்கள் தான் இந்த 2 மதமுமே. கிறிஸ்டியானிட்டி நம்மளுக்கு தெரியும், நோவாஸ் ஆர்க் பத்தி இல்லைங்களா, உலகம் முழுக்க வெள்ளம் வந்து அழியும் பொழுது அது ஒரு படகுல, இப்போ நம்ம எங்கேயாவது மார்ஸுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன எடுத்துட்டு போவோம், நம்மளுக்கு பால் கொடுக்குற மாடு, இறைச்சி கொடுக்குற ஆடும் கோழி எடுத்துட்டு போகாம இருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளிலும் ஆண் பெண் ஜோடி ஜோடியை எடுத்துட்டு போனாங்கன்னா எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லைங்களா. நம்ம கூட அதை செய்ய மாட்டோம், இப்போ கூட அதை செய்ய மாட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லியிருக்குது கிறிஸ்டியானிட்டி இது. அது போலவே ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இயற்கைக்கு மனிதன் பணிவடை செய்யணும்னு சொல்லுது. வேதகாமத்துல இந்த வரிகள் எல்லாம் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இயற்கைட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது போல இஸ்லாம் அப்படித்தான், உங்களுக்கு தெரியும், முதல்ல தூய்மை. இஸ்லாம்ல நீரால் தூய்மை செய்து கொள்வது, என்விரான்மெண்டல் கிளீன்லினஸ்க்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குற மதம் இஸ்லாம் மதம். அப்புறம் ஆன்சியன் கிரீக்ஸ், இஜிப்சியன்ஸ், நோஸ், ரோமன்ஸ், இன்காஸ் எல்லாருமே இயற்கை வழிபட்டவங்க தான். அப்படி எல்லா மதங்களுமே சொல்றது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதை மதிக்கணும், அதை வழிபடணுங்கிறது தான். இப்போ இயற்கை சொல்லுது, நம்ம சார்ந்து இருக்கிற மதம் சொல்லுது, நம்ம சாராத மதம் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக இல்லை. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனும் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா நம்ம மதமே நம்மளுக்கு சொல்லைனாலும் நம்ம கை கொள்ள வேண்டியது. நம்ம எப்படி சுவாசிக்கிறோம், நம்ம எப்படி நம்மளோட நாலேஜ் இல்லாம இறுதியும் துடிக்குது இல்லைங்களா, அப்படி இயல்பா வர வேண்டிய ஒண்ணுதான் இந்த சூழலியல் நரம் அல்லது இயற்கை நரம் அப்படிங்கிறது. இயற்கை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நான் சார்ந்திருக்கிற மதம் எனக்கு சொன்னதால மட்டுமல்ல. கொல்லாமைங்கிறது நம்ம ஏன் நிறைய பேர் இப்போ வெஜிடேரியனா இருக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்தோட பழக்கம் வந்து அவங்க முன்னோர்கள் சொன்னது, அவங்க சார்ந்திருக்கிற மதம் சொன்னது. அப்படி இல்லைனாலுமே நம்ம கொல்லாமையில் இருக்கணுங்கிற மாதிரி தான் இப்போ சொல்றது என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஒரு ஈத்திஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் இருந்தாங்கன்னா அறத்தை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். அப்படி இல்லை,
ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா, நம்ம சுவாசிக்கிற மாதிரி எதையும் துடிக்கிற மாதிரியே நம்மளுக்கு என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்ங்கிறது நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் அவர் பாடியா நம்மளுக்கு இருக்கணும். எப்படி நம்ம உடம்புல எப்படி செல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இயற்கையில நம்ம இருக்கணும். இதெல்லாம் எப்பவோ சித்த மரபுலாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, மைக்ரோகாசம் அண்ட் மைக்ரோகாசம், அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் இயற்கை. எப்படி ஐம்பூதங்களால் ஆனது இந்த என்விரான்மெண்ட்டோ, அதே ஐம்பூதங்களால் ஆனது தான் நம்ம உடம்பு, மனுஷனும். அதே தான் எல்லா உயிர்களுக்குமே. அப்போ நம்ம சார்ந்திருக்கிற மதம் அதை சொல்லலைன்னா கூட நம்ம அதை சொல்லணும். இப்போ ஆனந்த் காந்தி அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும், அவர் இந்த ஷிப் ஆஃப் தீசியஸ் அப்படிங்கிற படத்தை எடுத்தவர். அவர் சொல்லியிருக்காரு, படிச்சு பாருங்க. ஆல் எத்திக்ஸ் மஸ்ட் பி அரைவ்ட் இன் ஐசோலேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். உங்களோட இறை சார்ந்த நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்க வேண்டிய உங்களோட அறம் அப்படிங்கிறது. நீங்க சார்ந்திருக்கிற மரம் சொன்னதுனால நீங்க அர்த்தம் பேர் நிற்க வேண்டும்னு கிடையாது. நீங்க அந்த மதம் சொல்றதை கேட்கலைனாலும், உங்களுக்குன்னு ஒரு மதமே இல்லைனாலும், இட் ஷுட் பி இன் ஐசோலேஷன் ஆஃப் யுவர் ரிலீஜியஸ் பிலீஃப்னு சொல்லிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போலவே பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் அர்ஜுன் கிட்ட சொல்றது அந்த சான்ஸ்கிரிட்ல போயிருக்கோம், கடமை மட்டும் செய், ஃப்ரூட் பலன் எதிர்பார்க்காது அப்படின்னு சொன்னாரு. So no matter the reward or repercussion, do what is right. உனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும்னாலையோ, அல்லது நரகத்துக்கு போயிருக்க என்எஸ்பியில் போட்டு பொறிச்செடுப்பாங்க அப்படிங்கிற பயத்தினாலேயே அல்ல. நீ நல்லது செய்யணும், அவ்வளவுதான். எது நல்லதோ அதை நீ செய்யணும். இது உனக்கு ரிவார்டு கிடைக்குங்கிறதுனாலயோ பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னாலயோ கிடையாது, உன்னோட மதம் சொல்றதுனாலயோ கிடையாது. இது எல்லாத்தையும் அப்பாற்பட்டதுதான் அந்த பேரறம் அப்படிங்கிறது. இதெல்லாம் சொல்லாததையும் நீ செய்யணும். இப்போ அந்த ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இந்த மாதிரியான சில புத்தகங்கள் தான் பெரிய அலாரம் கால் கொடுத்துச்சு. என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொன்னதுல ரொம்ப முக்கியமானது இந்த ரேச்சல் கார்சனோட சைலண்ட் ஸ்கிரீன் அப்படிங்கிறது. 2ஆம் உலகப் போர்ல டிடிடியின் பயன்பாடு, பூச்சிக்கொல்லியின் பயன்பாடு எப்படி நீர்நிலைகள் எல்லாம் சைலண்ட் ஆச்சு, அதுல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் கொண்டு அமைதியாச்சுன்னு சொல்ற இந்த புத்தகம் பெரிய எச்சரிக்கை மணி அடிச்சது. என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, நம்ம கவனிக்கணும். போர் அப்படிங்கிறதுனால எத்தனை அழிவதுன்னு சொன்னா மிக முக்கியமான புத்தகம். நான் இந்த உரையின் கடைசியில சில முக்கியமான புத்தகங்களும் உங்களுக்கு பரிந்துரை கொடுத்துருக்கு. அந்த சைலண்ட் ஸ்பிரிங்கும் இருக்குது, அவைலபிளா இருக்குங்க இப்போ. அண்ட் தென் இந்த ட்ராஜடி ஆஃப் தி காமன்ஸ் அப்படிங்கிற புக். இந்த ட்ராஜடி ஆஃப் தி காமன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கருதுகோள், அவலங்கள். அப்போ என்னென்னலாம் அவலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ், பொதுமக்களின் அவலம் என்னன்னு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நான் ரொம்ப அதிகமா கோட் பண்ற உதாரணம் என்னன்னு சொன்னா, பசிபிக் தீவுகளில் ஒன்றான ஈஸ்டர் தீவு, பிற்பாடு அழைக்கப்பட்டது முக்கோண வடிவத்திலிருந்து ஒரு தீவு. ஈஸ்டர் தினத்தன்று ஐரோப்பியர்கள் அந்த கப்பல்ல வந்து கால் வச்சதுனால பிற்பாடு ஈஸ்டர் தீவுன்னு அழைக்கப்பட்டது. ஒரு முக்கோண வடிவில் இருக்கிற ஒரு சிறிய தீவு. அங்க ரேப்பா நோய் அப்படிங்கிற பழங்குடியினர் வாழ்ந்து வந்தார்கள். மோய், MAOI அப்படின்னு சொல்ற 100 டன் 200 டன் இருக்கிற கருங்கல் முகம் வரைக்கும் இருக்கிற மார்பளவு சிலைகளை எதன் பொருட்டும் அவங்க செஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான சிலைகளை சேர்ந்து சிலைகள் முழுவதும் மரங்களை வெட்டி ஒரு சின்ன தள்ளுவண்டு மாதிரி செஞ்சு கடலை நோக்கி முகம் இருக்கிற மாதிரி திருப்பி கொண்டு வர்றதுக்கு பல ஆண்டுகள் உழைச்சு முட்டாள்தனமா அந்த தீவிரத்தை எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஒன்றும் கிடைக்காம தப்பிச்சு போறதுக்கு போட் செய்யறதுக்கு கூட இல்லாம போயிடுச்சு. அப்போ இந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ்ல ஈஸ்டர் ஐலாண்டோட ட்ராஜடி என்னன்னு சொல்றாங்கன்னா, கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்னல் என்விரான்மெண்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளே பார்த்தா பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, குடியிருக்கிற வீட்டையே ஓட்ட போடுற மாதிரி, நம்ம கையாலே நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரி நம்ம சூழலை நம்மளே வீணடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அதுதான் இந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க கொள்ளை நோய் வந்துச்சு, ஃபெமைன் வந்துச்சு, எலிகள் வந்துச்சு, அம்மை போட்டுச்சு. மீதி இருந்தவங்க எல்லாம் ஒரு ஈஸ்டர் தின தண்ணி கால் வச்ச ஆளுங்க அடிமைகளை பிடிச்சிட்டு போனாங்க, அது இனமே அழிஞ்சிருச்சு. இது அந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, புல்வெளி இருக்குது ஒரு ஊருக்கு பொதுவானா, ஒரு 4-5 மாடு 4-5 வீட்டுல இருக்கிறவங்க சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு ஒருத்தர் ஃப்ரீயான புல்லு கிடைக்குன்னு அவர் மட்டும் 30 மாடு வாங்கி விட்டாருன்னா ஒரே வாரத்துல எந்த மாடுக்குமே புல்லு கிடைக்காம போயிடும். இது வந்து இந்த பொது சொத்துக்களை சுரண்டுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருதுகோள் தான் இந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ். இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு அலாம் காலம் கொடுத்துச்சு. அடுத்தது பாப்புலேஷன் பாம் அப்படிங்கிற இந்த புத்தகம் 1968. இந்த புக்ல ஒரு கிராஃப் போட்டிருப்பாங்க. 10,000 BCல இருந்த பாப்புலேஷனுக்கும் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்துல இருந்த பாப்புலேஷனுக்கான கிராஃப் ரொம்ப ஸ்கேரியா இருக்கும், பயமா இருக்கும். அப்ப
அப்போ இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற இந்த புத்தகம் பேசுறது ஃபுட் செக்யூரிட்டி தான் முக்கியமா. அப்போ உணவு பாதுகாப்பின்மை எப்படி வருது, மக்கள் தொகையை பெருக்கம் வெடிப்புனால அப்படின்னு சொல்ற. உண்மையிலே இந்த புத்தகம் 2 மில்லியன் காப்பி வந்தோடனே வித்து தீர்ந்ததுக்கு அப்புறமா சடனா ட்ராப் இருந்துச்சு பாப்புலேஷன் கிராஃப்ல. இது சொல்ற உண்மைகளெல்லாம் அப்படி போய் உலகம் தைச்சிச்சு. அப்போ இந்த 3 புத்தகங்களும் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிலசாபிக்கல் துறை உருவாக்குறதுக்கான அலாம் கால் அடிச்சது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல தான் நம்ம அப்பதான் முதல்ல வேர்ல்ட் எர்த் டே ஆரம்பிச்சாங்க. இதுக்கான ஏதாவது செய்யணும், நம்ம எல்லாத்துக்கும் இது போய் சேரணும்னா முதல்ல ஏப்ரல் 22 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அப்புறம் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு சஞ்சிகை வந்துச்சு. ஸோ இது வந்து எக்கோசோஃபின்னு சொல்லுவோம். எக்கோசோஃபி அப்படின்னு சொன்னா சோஃபின்னா உங்களுக்கு தெரியும், விஸ்டம், நாலேஜ். அப்படி நம்ம வந்து எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் போடுறோம் இல்லைங்களா. பாட்னியில் படித்தாலுமே பிஹெச்டி இன் பாட்டனி வாங்கினாலுமே ஃபிலோசஃபி இன் டாக்டரேட்னு சொல்கிறோம். ஃபில்லுன்னா உங்களுக்கு தெரியும் விருப்பம், ஃபோபியா ஆப்போசிட். சோஃபினா விஸ்டம். பாட்டனியில் அறிவுக்கான விருப்பம் இருக்கிறவங்க வாங்குற டிகிரி அப்படிங்கிறது பிஹெச்டி. அப்படி எக்கோசோஃபி அப்படின்னு சொன்னால் என்விரான்மெண்ட் பற்றின விஸ்டம், அதை பற்றி சொல்கிற கட்டுரைகள் எல்லாம் வர்றதுக்குன்னு ஒரு ஜேர்னல் ஒன்று ஆரம்பிச்சு நீ உலகங்கள் இப்போ நீ கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ட்ரம்பட்டியர் அப்படிங்கிற இந்த ஒரு சஞ்சிகை. இதெல்லாமே இந்த தொழில் புரட்சிக்கு அப்புறமா மாசுபடுதல் அப்படிங்கிற தீவிரமானதுக்கு அப்புறம் இயற்கைக்குன்னு ஒரு அறம் இருக்குது, அதன் பேர்ல தான் நம்மளோட செயல்பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கான முன்னெடுப்புகளை குறிப்பிட்டு சொல்ல முடியாதது. And then Aldo Leopold, so இவர் ஒரு எக்காலஜிஸ்ட். இவர் தான் எக்கோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்ற சூழல் மையவாதத்தின் தந்தை அல்லது ஃபவுண்டர். இவர் தான் லேண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு கருத்தை முதல்ல முன் வச்சாரு. அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நாம் அப்படின்னு சொல்றது மனிதர்கள் மட்டுமல்ல எல்லாமே சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்றது முதல்ல சொன்னது ஆல்டோ தான். இதுதான் ஒரு லேண்ட் எத்திக்ஸ்ன்னு சொல்றாரு. காற்று, நீர், இதில் இருக்கிற உயிரினங்கள், பயோடைவர்சிட்டி அண்ட் ஹியூமன் பீங்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் நாம் அப்படிங்கிற அஸ். மனுஷங்க மட்டும் தனியா இல்லைன்னு சொல்றதா இவரோட புத்தகமும் கிடைக்குது, கட்டாயமா வாங்கி படிக்கணும். இந்த புத்தகமே கிடைக்குது. இப்போ கடைசியா ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்காரு, a thing is right when it tends to preserve the integrity and stability and beauty of the biotic community. It is wrong when it tends otherwise. இந்த பயோட்டிக் கம்யூனிட்டிக்கு நன்மை செய்யற விஷயத்துல எது இருந்தாலும் அது நல்லது, அதுக்கு மாற்றானது எதுவுமே நல்லதில்லைன்னு சொன்னாரு. இவர் சொன்னதுல இந்த கோட் ரொம்ப முக்கியமானது. And then Gaia hypothesis. Gaia உங்களுக்கு தெரியும், Greek god of earth. அவங்க பேர்ல ஒரு கருதுகோள் வந்துச்சு, அதுவும் அப்படிதான் சொல்லுது. ஸோ இந்த எர்த் அப்படிங்கிறதே ஒரு சூப்பர் ஆர்கானிசம். எல்லாமே இவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, மனிதன் மட்டும் உச்சநிலை ஆர்கானிசம் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற அதே மதிப்பு தான், இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் மனிதனுக்கும் இருக்குது. மனிதனுக்கு இருக்கிறது உள்ளார்ந்த மரியாதை ஒரு மரத்துக்கும் பூண்டுக்கும் புழுவுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் இந்த ஹைபோதீசிஸ் சொல்லுது. இந்த லேண்ட் எத்திக்ஸ் கயா ஹைபோதீஸ் அப்புறம் வந்ததுதான் டீப் எக்காலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட். இது வந்து நார்வேஜியன் பிலாசபர் ஒருத்தங்க ஆர்னே 1972 தான் ப்ரொபோஸ் பண்ணாங்க. இது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஷாலோ என்விரான்மெண்டலிசம் அப்படின்னு சொல்ற மேலோட்டமான சூழலைகளுக்கு முற்றிலும் மாறுபட்டது, அதை கேள்வி கேட்டதும் கூட. ஸோ ஷாலோ என்விரான்மெண்டலிசம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வீக் என்விரான்மெண்டலிசம்னு சொல்றோம். அது என்ன சொல்லுது? சூழலை பாதுகாக்கணும், பொல்யூஷனை மினிமைஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும், அப்படி சொல்லலை. இது டீப் எக்காலஜின்னு சொல்லுது. சூழலுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னதுதான் டீப் எக்காலஜி. இதுல விட சொல்லிட்டு வந்த அத்தனை விஷயங்களும் சேர்ந்துதான் டீப் எக்காலஜி அப்படிங்கிற ஷாலோ எக்காலஜிக்கு மாற்றாக வந்த ஒரு புது துறையா இது உருவாச்சு. நம்மளுக்கு இப்ப பேசிட்டு இருக்கோம், ஆனா இது 1972ல உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட அப்ப உங்க வயசுல இருந்திருப்பாங்க, அப்பவே வந்துருச்சு இந்த டீப் எக்காலஜி அப்படிங்கிறது. ஸோ இந்த டீப் எக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் லைஃப் ஸ்டைல நம்ம உருவாக்கிக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லுது. மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவில் இருக்கிற மாரல் பாண்ட், மாரல் எத்திக்ஸ்,
அதை பற்றி சொல்கிறது தான் டீப் எக்காலஜி. டீப் எக்காலஜியில் தான் இப்போ நம்ம சொல்கிற எக்கோ ஃபெமினிசம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப புதுசாக நம்ம கேள்விப்படுறோம். இந்த ஹியூமன் ஷாவனிசம் அப்படிங்கிறதும் எக்கோ ஃபெமினிசம் அப்படிங்கிறதும் எல்லாம் டீப் எக்காலஜியில் தான் வந்துச்சு. இவங்க ஒரு நார்வேஜியன் ஃபிலாசபர். எக்காலஜியை இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக அணுகுறாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அல்லது என்விரோ எத்திக்ஸ் அல்லது நேச்சுரல் எத்திக்ஸ்ன்னு சொல்கிற சூழியல் அறங்கிறது ஸ்பிரிச்சுவல் அணுகுமுறை. நம்மளை வாழ்கிற சூழலை ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறது. ஸோ நம்ம இதனால் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த ஷேர்லா என்விரான்மெண்டலிசம் அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் நம்ம தான் முக்கியம், மனித மையவாதம் அப்படிங்கிறதுக்கு அதை சேலஞ்ச் பண்ணுற கொஷின் பண்ணுற ஒரு விஷயம் தான் டீப் எக்காலஜி. சரி, இப்போ நம்ம ஏன் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? ஏன் இப்போ நம்ம இந்த அறிவியல் அறிஞத்துல இயற்கைக்கான ஒரு அறம் இருக்கு, சூழலுக்கான ஒரு அறம் இருக்கிறதுனால ஏன் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் சூழல் சிக்கல்கள் அல்ல, எத்திக்கல் இஷ்யூஸ் நம்ம முன்னாடி போயிருக்கு, பெரிய கிரைசிஸ் இருக்கிறோம் நம்ம. அதனால தான் இதை பற்றி நம்ம பேசணும். நீங்க இப்போ 2024 நேச்சர் சஞ்சிகையில் வந்த ஒரு தரவு தான் 2வது பாயிண்ட்ல கொடுத்துருக்கு. வைல்ட் அனிமல்ஸோட பாப்புலேஷன் இப்போ வரைக்கும் 70% குறைஞ்சிருக்கு. லேட்டஸ்ட் டேட்டா. அப்போ இது ஒரு அலார்ம் பெல் இல்லைங்களா? அதனால தான் இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் விடணும், என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பேசணும். ஸோ அந்த எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க் பியாண்ட் சிம்பிள் ஹியூமன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம முன்னோர்கள் பார்த்தோம், திருக்குறள் இருக்கு, புறநானூர்ல இருக்குது, எல்லா பழந்தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. நம்ம அதை தாண்டி வெகு தூரம் வந்துட்டோம். மனித மையவாதத்துக்கு முற்றிலும் மாற்று கருத்தை வைக்கிறது தான் நம்ம அந்த சூழலியல் அறம் அப்படின்னு சொல்ற இயற்கையின் அறம் அப்படிங்கிற. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். இது பேல் ப்ளூ டாட், 3 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சின்ன கார்டு. இது அதான் நம்ம பிளானட். But for us, it's different. Consider again that dot. That's here. That's home. That's us. On it, everyone you love, everyone you know, everyone you ever heard of, every human being who ever was, lived out their lives. The aggregate of our joy and suffering. Thousands of confident religions, ideologies, and economic doctrines. Every hunter and forager, every hero and coward, every creator and destroyer of civilization. Every king and peasant, every young couple in love, every mother and father, hopeful child, inventor and explorer, every teacher of morals, every corrupt politician, every superstar, every supreme leader, every saint and sinner in the history of our species lived there on the mote of dust, suspended in a sunbeam. The earth is a very small stage in a vast cosmic arena. Think of the rivers of blood spilled by all those generals and emperors, so that in glory and triumph they can become the momentary masters of a fraction of a dot. So, இந்த பேல் ப்ளூ டாட்ங்கிறது தான் நம்மளோட இந்த பூமி, இந்த பிரபஞ்ச வெளியில ஒரு சிறு புள்ளி தான் நம்ம. இந்த புள்ளிக்குள்ளதான் நம்மளோட உறவுகள், நட்புகள், சொந்தங்கள், நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க, நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க, நம்ம இன்ப துன்பங்கள், பாலிட்டிக்ஸ் பிரச்சனைகள், எல்லா சிக்கல்களுமே ரொம்ப பேர் டைனி ப்ளூ டாட்குள்ளதான் இருக்குது. நம்ம ப்ளூ மார்பிள்னு சொல்றோம் இல்லைங்களா? இது நம்ம அனைவருக்கும் ஆனது. நம்ம மட்டும் அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் சொல்ற மாதிரி உச்சநிலை உயிரினம் எல்லாம் கிடையாது. இட்ஸ் காமன் ஃபார் ஆல். நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த இந்த ப்ளூ டாட் ஃப்ராக்ஸோ, பட்டர்ஃப்ளையோ, ட்ரைபோ, நம்மளோ, சின்ன வண்டோ, பூச்சி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமான ஒரே ஹேபிட்டாட் இந்த பேர் ப்ளூ டாட் தான். ஸோ இந்த biological blindness and botanical blindness and botanical illiteracy இதை பற்றி நான் அதிகமாக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அறிவியல் துறைகள்லேயே ரொம்ப தாழ்வானதாக நினைக்கப்படுறது இந்த பாட்டனிங்கிற ஒரு துறை தான்.
அதில் எனக்கு பெரும் வருத்தம் உண்டு. எப்பொழுதுமே நான் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். அட்மிஷன்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட வேறு துறைகள் கிடைக்காதவங்க தான் பாட்னிக்கு வருவாங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், தாவரங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இல்லாத ஏதாவது ஒரு உணவு இருக்கா நம்மளுக்கு? ஒன்று கூட இல்லை இல்லைங்களா? ஸோ நம்ம இனிமே ஒரு பெரிய ஒரு கோவிட் மாதிரி ஒரு பெரும் கொள்ளை நோய் வந்ததுனாலோ அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுனாலோ பெரிய வேக்கம் இருக்குதுங்க. டாக்ஸானமிஸ்ட் கிடையாது, ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இளங்கலை அறிவியல் படிப்புக்கே ரொம்ப குறைச்சலாக வந்தீங்கன்னா அப்புறம் ஆய்வு மாணவிகள் அதில் 1% தான் வருவாங்க. அப்படி பெரிய வேக்கம் வர அளவுக்கு இப்போ பொட்டானிக்கல் இல்லிட்ரஸிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நிலவிட்டு இருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் அடிடாஸ்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, டிராபிகானா, டிம்பர்லேண்ட், பிபின்னு சொல்கிற பிரிட்டிஷ் பெட்ரோலியம், பாண்ட்ஸ், இதில் எல்லாமே உயிரினங்கள் சம்மந்தப்பட்டது தான். அதை நம்ம கவனிச்சே பார்த்துருக்கவே மாட்டோம். முன்னாடி பாருங்க, அடிடாஸில் அந்த ட்ரைஃபோலியேட் லீஃப் இருக்கும், 3 இலைகள் வடிவம் இருக்கும். டிராபிகானாவே ஒரு இலை வடிவத்தில் தான் இருக்கும். டிம்பர்லேண்டில் ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ஃபயர் ஃபாக்ஸில் ஒரு ரெட் ஃபாக்ஸ் கீழே படுத்துட்டு இருக்குது பாருங்க, இது இருக்கும். ஹார்ன்ஸ் பவுடர் ரொம்ப காமனாக தெரியும், டியூலிப் மலர் இருக்கும் அதில். அப்புறம் இதில் ஒரு ஹீலியோஸ் அப்படின்னு சொல்கிற சன்ஃப்ளவர் சிம்பிள் இருக்குது. நம்ம அந்த பிராண்டை பார்க்கும்போது இதுதான் நம்ம வந்து பிளான்ட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். we don't appreciate plants, we don't recognize them, we don't value them. இதான் நம்ம பிளான்ட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போகும்பொழுது முதல்ல ஒரு ஸ்லைட் போடுவேன். அந்த ஜுராசிக் பார்க்கில் இருக்கிற ஒரு ஸ்லைட், 2-3 டைனாசரும் ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் என்ன தெரியுதுன்னு கேட்டால் எல்லாரும் டைனாசர்னு கற்றுப்பாங்க. 3 அல்லது 4 டைனாசர் இருக்கும், 30-40 செடிகளும் மரங்களும் கொடிகள் இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டாங்க. இது பிளான்ட் பிளைண்ட்னஸ். ஏன்னா அந்த மோனோக்ரோமாட்டிக் கலர் எல்லாம் கிரீன் கலர்ல இருக்குது. நம்மளோட மூளை நம்மளுக்கு இணையான ஆர்கானிஸ்க்கு மட்டும்தான் முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பிளான்ட் பிளைண்ட்னஸ் கொண்டு வந்து பொட்டானிக்கல் இல்லிட்ரஸி கொண்டு வந்து இந்த மாதிரியான மிக முக்கியமான அடிப்படை அறிவியல் துறையோட மதிப்பெல்லாம் குறைஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான படங்கள் போடும் பொழுது அது உடனே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். பின்னாடி இருக்கிற பிளான்ஸ் அடுத்தது தான் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி ஃபாசில் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஸ்கெலட்டினோடு இருக்கிற ஒரு அனிமலோ, ஒரு திமிங்கலமோ, ஒரு மேமோத்தோ ஞாபகத்துக்கு வரும்பொழுது லட்சக்கணக்கான பிளான்ட் ஃபாசில்ஸ் ஞாபகத்துக்கு வராது நான் பாட்டனிஸ்ட். எல்லாத்தோடவும் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு எல்லாம் பேசும்பொழுது உடனே சிங்கம், புலி, கரடி, சிட்டுக்குருவி வரைக்கும் கூட வருவோம். காட்டு உயிர்கள்ல பிளான்ட்ஸ் இருக்குன்னு ஏன் ஒருத்தருக்குமே தெரியறதே இல்லைன்னு எனக்கு தெரியல. காட்டு உயிர் இன்க்ளூட்ஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபானா இல்லைங்களா? எப்பொழுதுமே வைல்ட் லைஃப் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா புலிகள் அழிஞ்சிட்டு வருது, ரொம்ப முக்கியம் தான், அதெல்லாம் காப்பாற்றணும் இல்லைன்னு சொல்ல. ஏன் அதுல நீங்க வந்து ஃப்ளோராவை கன்சிடர் பண்றதே இல்லைன்னு இந்த கொஸ்டின் உங்களே இல்லை எல்லாத்திட்டையுமே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அது போல பல நாடுகள்ல அஃபிஷியல் வீக்ஸ் இருக்கு. நான் சொல்ல இல்லைங்களா, அரிச்சல்வர் ஐயா பேர்ல ஒரு ஸ்பீஷிஸ் நாங்கள் கண்டுபிடிச்சி மகாலிங்க மீன் பேர் வச்சிருக்கோம்னா அது எங்க இருக்குது? பொள்ளாச்சி மாதிரி ஒரு விவசாய பகுதியில புழக்கங்கள் நிறைந்த இடத்துலையும் ஒரு இது வரைக்கும் உலகத்துல கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிளான்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்னா நீலகிரி பயோஸ்பேர்ஸ் அந்த மாதிரியான வெஸ்டர்ன் காட்ஸ்ல எவ்வளவு முக்கியமா இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? யார் கண்டுபிடிக்கிறது? பாட்னிங்கிற ஸ்டடி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ இந்த இவ்வளவு அழிஞ்சிட்டு வர்ற இனங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கும் பொழுது காட்டு உயிர் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு கற்பனையில கூட அதுக்குள்ள இருக்கிற பிளான்ஸ் யாருக்குமே வராம இருக்கு இல்லையா? அதுதான் பொட்டானிக்கல் பிளைண்ட்னஸ், பொட்டானிக்கல் இல்லிட்ரஸின்னு நான் சொல்றேன். இப்போ சில வளர்ந்த நாடுகள் மட்டும்தான் இதை குறித்த கவனம் வந்திருக்கு. இந்தியாக்கெல்லாம் இன்னும் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதை பத்தி 2-3 முக்கியமான கற்று எழுதியிருக்கேன். ஒளி மாசு, லைட் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா ஸ்கூல் லெவல்ல பாட்னி படிச்சவங்களுக்கு தெரியும். பிளான்ட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் லைட், போட்டோசிந்தசிஸ், போட்டோமார்போஜெனிசிஸ், போட்டோ பீரியாடிசம் அப்படின்னு ஒளி நாட்ட கணக்குகள் இருக்குது. ஒளினால உணவு தயாரிக்கிறது. அப்போ எப்படி லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குதோ அது போலவே லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இரவு நேரத்துல தான் நடக்கிற தாவரத்தில். நம்ம இப்ப எல்லாரும் சிட்டி க்ளோன்னு சொல்றோம் இல்லைங்களா? எப்பொழுதுமே ஒளிரும் நகரங்கள் தான் நம்மளுக்கு இருக்குது. குறிப்பா அந்த ஹைவேஸ்ல இருந்து எல்லாமே இப்போ அங்க இருக்கிற தாவரங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய தொந்தரவு நடக்கும் இன்டர்னலோட மெட்டபாலிசத்துல. இது இந்த பிளான்ட் சென்சியன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? தாவரங்களுக்கு உணவு இருக்குதா இல்லையா? இல்லைன்னு நினைக்கிறதுனாலதான் இதெல்லாம் அலட்சியப்படுத்தப்படுது. இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணுல நேரடியா லைட் அடிச்சதுனால தூங்க முடியுங்களா? தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம நைட் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பிளான்ஸ் அப்படி இல்லை. நிறைய லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ் பிளான்ஸ் நடந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் தொடர்ந்து
குளிர்ச்சிக்கிட்டே இருக்குது, நைட்லும் வர்ற ஒளி. அப்போ சில வளரும் நாடுகள்ல மட்டும் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு டிராஃபிக் குறைச்சலா இருக்கிற இடத்தையெல்லாம் மாற்றி அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க. இந்தியா மாதிரியான இரவு நேரங்களில் குற்றங்கள் அதிகமா நடக்கிற நாடுகள்ல இப்போதைக்கு இது சாத்தியம் இல்லைன்னாலும் தாவரங்களுக்கு உணவு இருக்குது, தேவைப்படாத சமயத்தில் அது மேல லைட் விழுகிறது தப்பு அப்படிங்கிற அறிதலாவது நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த பிளான்ட் இண்டிபெண்ட், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் அப்படிங்கிறத பற்றின கவனம் நம்மளுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் தொடர்ந்து எழுதிட்டும் பேசிட்டும் இருக்கிறேன். இது எல்லாமே பிளான்ட் சென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற பிளான்ட்ஸுக்கும் உணர்வுகள் இருக்குது நம்மள மாதிரி அப்படி நம்புற பாட்னிஸ்டுகளுக்கான முக்கியமான துறை இது. அப்புறம் போன்சாய் அப்படின்னு சொன்னா ட்ரே கல்ச்சர்னு அர்த்தம். சீனால ஆரம்பிச்சு இப்ப ஜப்பானோட இன்டெகிரல் கல்ச்சரல் அங்கமா இருக்கிறது ஒண்ணு. இதுவும் அப்படிதான். அன்எத்திக்கல்னு ஒரு பாட்னிஸ்டா நான் நினைக்கிறேன். மாபெரும் இலை விரிச்சு இலை பரப்பி வானலா வர வேண்டிய ஒரு மரத்தை ஒரு சின்ன தட்டுல 300-400 வருஷமா வைக்கிறதுங்கிறது இயற்கை விதிகளுக்கு எதிரானது, அறமற்றது அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு ஆர்னமெண்டல் விஷயம், கலை உணர்ச்சி, நீச்சல் உலகத்தை நம்ம முன்னாடி படிக்கிறது மாதிரியான பிலசாபிக்கல் தத்துவங்கள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இது அறமற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போலவே மோனோகல்ச்சர், பொள்ளாச்சியிலெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, முழுக்க முழுக்க தென்னை விவசாயம் மட்டும்தான். ஒரு நிலப்பரப்புல ஒரே ஒரு வகையான தாவரத்தை மட்டும் தொடர்ந்து பயிரிட்டு வர்றதும் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் இல்லாத ஒரு விஷயம்தான். அப்படி பண்ணவும் கூடாது. கேரளாவில் அப்படித்தான் ரப்பர் பிளான்டேஷன் இருக்குது. இப்போ இது ஒரு லேண்டில் டைகாட்ஸ், தென்னை மரம் வந்து மோனோகாட், சைடில் மட்டும்தான் ரூட் போகும். உங்களுக்கு தெரியும், ரொம்ப அடிப்படையாக சொல்ல போனோம். அப்போ ஒரு நிலப்பகுதியில் பல ஆழங்களுக்கு செல்ற வேர்கள் இருக்கும் பொழுது அது ஒரு ஹெல்த்தியான நிலப்பரப்பாக இருக்கும். இன்னொரு டேஞ்சர் என்னன்னா, இந்த மாதிரி மோனோகல்ச்சர் பண்ணும் பொழுது ஒரு டிசீஸ் கம்ப்ளீட் கல்டிவேஷனே வைப் அப் பண்ணி போயிடும். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் லாஸ் இருந்துச்சுனாலும் அது விவசாயிகள் அதை நேரடியாக பாதிக்கும். ஒரு புஸ்தகம் இருக்கு, இந்த டொமஸ்டிகேஷன் ஆஃப் கிராப்ஸ் பற்றின ஒரு புக்கில் உணவு பயிர்கள் எல்லாம் நம்ம டொமஸ்டிகேட் பண்ணோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில் அப்படி இல்லை. பிளான்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம மனுஷனோட ஆசையை தூண்டி தங்களுடைய பரவலை அந்த பிளான்ஸ் உறுதிப்படுத்திச்சு அப்படின்னு சொல்ற ஒரு புக் இருக்கு, டொமஸ்டிகேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் பை பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுது அந்த புத்தகம். ஸோ அப்படி மோனோகல்ச்சர் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய அந்த பர்டிகுலர் லேண்ட் யூஸுக்கு அன்எத்திக்கலான விஷயம் தான். ஸோ அந்த பிளான்ட் எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும் ஒரு பாட்டனிஸ்டா. தாவரங்களுக்கு ஜெகதீஷ் சந்திர போஸ்ல இருந்து இப்ப சார் வைஎஸ்ஆர் சொன்னாரு, வைஸ்ராஜன் சார் சொன்னார், அப்ப அப்பயார் அடிச்சு வரக்குனாங்கன்னு. அப்ப இருந்ததே இப்ப பிரெயின் இல்ல, நர்வஸ் செல்ஸ் இல்லைன்னு சொல்றோம். இதெல்லாம் இருக்கிற நம்மளை காட்டிலும் மிக உயர்ந்த இடத்துல இருக்குது பிளான்ஸ். ஐ வர்ஷிப் them. I have my own records as a botanist. இப்போ நினைச்சு பாருங்களேன், நம்ம ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட முடியும். ஒரு தீ பிடிச்சாலோ, ஒரு வெள்ளம் வந்தாலோ, ஒரு டிசீஸ் வந்தாலோ, தாக்கறக்கு யாராவது வந்தாலும் ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருக்குது. எல்லா டிஃபென்ஸும் அந்த ஒரே இடத்துல இருந்தே பண்ணுது. நம்ம இத்தனை பண்றோம், எக்ஸோஸ்பியருக்கு போறோம், மேலே போகும்போது சமோசா எடுத்துட்டு போறோம் சாப்பிட்றதுக்கு. யார் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அதெல்லாம்? இட் டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் எவ்ரிதிங் இல்லைங்களா? மழை, சாப்பாடு, உணவு, மருந்து, துணிமணி எல்லாமே நம்மளுக்கு மருந்து தான் கொடுக்குது இல்லைங்களா? அதாவது ஒரே இடத்துல நிற்குது. நம்மள மாதிரி பறக்கிறோம், மேலே போகிறோம், சேட்டலைட் போகிறோம், ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிறோம். ஸோ பிளான்ட் சென்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக தாவரங்கள் உணவு இருக்குங்கிறது நிறைய சொல்லலாம். நீங்கள் கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிற ஊனுண்ணும் தாவரங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? இந்த கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் எந்த நிலத்தில் வளரும்னு சொன்னால் நைட்ரஜன் சத்து குறைவாக இருக்கிற நிலத்தில் மட்டும்தான் இது வளரும். அப்போ தனக்கு நைட்ரஜன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புரோட்டீன்லேருந்து நைட்ரஜன் எடுத்துக்கலாங்கிறதுக்காக சின்ன சின்ன பூச்சிகளையும் எலிகள் வரைக்கும் பிடிச்சு சாப்பிடுது. அதுக்கான ட்ராப் மெக்கானிசம் எல்லாம் வச்சிருக்குது. நீங்க பிபிசியில வீனஸ் ஃப்ளை ட்ராப் பத்தின ஒரு குட்டி வீடியோ இருக்கு, பயமா இருக்கு அதை பார்த்தா. உள்ளுக்குள்ள 3 பொறி வச்சிருக்குது, அது மேல கால் வச்சுன்னா உடனே கிளிக்கு மூடிக்குது. அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். அந்த சைஸ் அப்படி கால்குலேட் பண்ணுது. எல்லாத்த விட வீனஸ் ஃப்ளை ட்ராப்போட அந்த பொறிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த பொறிகள் இரையையும் பாலினேட் பண்ற வர பூச்சிகளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுது. ஒருபோதும் மகரந்த சேர்க்கையாளர்களே பொறியில பிடிக்கிறது இல்லை. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுது? ஸோ ஃப்ளை ட்ராப்போட ட்ராப் இங்க இருக்குதுன்னா ஃப்ளவர்ஸ் இங்க வச்சிருக்குது,
அப்போ எவ்வளோ கிளவர் நீ வச்சு பாருங்களேன். பாலினேட்டர்ஸ் பொறிக்கிட்ட வரவே வராது. இப்படி சொல்லிட்டே போகலாம். அண்ட் பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு, டைமிங். குறிஞ்சி நம்ம இன்னும் எத்தனை பேர் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம் இல்லைங்களா? குறிஞ்சியில் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை போகுது? இப்படி ஞாபகம் வச்சுக்க. அதுவும் மாஸ் சின்க்ரோனஸ் ஃப்ளவரிங். டிசம்பர் ஆனா பூக்கணும்னு தெரிஞ்சிருக்குது. 12 வருஷம், 9 வருஷம், 3 வருஷம், 1 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி கூட இருக்குது. பழனியில் இருக்கிற ஸ்ட்ரபைலாண்டஸ் 9 வருஷத்துக்கு ஒரு முறை போகுது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ரொம்ப முக்கியமா நான் சொல்றது பாலினேஷன், மகரந்த சேர்க்கை நடக்குது இல்லைங்களா? அப்போ பிளான்ட்ஸ்ல ஜெண்டர் டிஃபரன்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆண் மரம் தனியா இருக்குது, பெண் மரம் தனியா இருக்குது. பப்பாளி, ஜாதிக்காய், நீங்க ஊர்ல எல்லா வீட்லயும் பார்த்துருப்பீங்க. பழம் படுக்கிற ஃபீமேல் பப்பாயா ட்ரீ எல்லாரும் பார்த்துருப்போம். எங்கேயாவது ஒரு பக்கம் தான் இருக்கும் மேல். அப்போ அந்த மேல் பப்பாயால் இருக்கிற ஃப்ளவர்ஸ் இருக்கிற போலன் கிரைன் காத்துல பறந்து வந்து எப்படி மிகச்சரியா தன்னோட இணையான ஃபீமேல் ட்ரீல இருக்கிற பூல விழுந்து கருவுறுதல் நடக்குதுன்னு நினைச்சு பாருங்க. அதுவும் அந்த போலன் கிரைன் வந்து விழுகும் போது இங்க ஃபெர்டிலைசேஷனுக்கு தயாரா அந்த எக்கும் டெவலப் ஆகிருக்கணும். அப்ப எத்தனை ஆயிரம் பப்பாளி பழங்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே இருப்போம் இல்லைங்களா? எப்படி நடக்குது இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம்? கண்ணால கூட பார்த்துருக்காது எந்த திசையும். இப்ப நம்மளுக்கே எத்தனை பேர் கூகுள் மேப் போட்டு தான் போறோம் இல்லைங்களா? கார்ல போனாலும், பஸ்ல போனாலும், பைக்ல போனாலும் அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது? தன்னோட இணை எப்படி கண்டுபிடிக்குது? கூடவே இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன். காற்றுல ஆயிரக்கணக்கான தாவரங்களோட மகரந்தம் இருக்கும். அதெல்லாம் அந்த பப்பாளிங்கிறது உதாரணத்துக்கு சொல்றேன். அதில் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த போலன் இன்கம்பேட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. தன்னோட இணை அனுப்பாத போலன் கிரைனை முளைக்க விடாம அழிச்சுக்கிட்டே வந்துட்டே இருந்து கரெக்டா பப்பாளியோட மேல் போலன் விழுந்தோடனே அது கருவுற்று நம்மளுக்கு கனி கொடுக்குது. இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன், நம்ம எல்லாம் எவ்வளவு இன்ஃபீரியர் ஆர்கானிசம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தென்னை மரத்தில் தனித்தனியா இருக்குது, மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவர். நீங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா மரக்கடையில அப்படி சின்ன சின்னதா நெல் மாதிரி பூக்கள் எல்லாம் கொட்டி கிடக்கும். ஏன்னா 3 ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கு, 100கணக்கான மிடில் ஃப்ளவர் மேல் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேல ஆண் மலர்கள் இங்க இருக்க வேண்டாம். இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்ந்து வாட்டர் ஃபுட் எல்லாம் கொடுக்கல, உடனே கொட்டிடும். ஒரு தென்னை மரத்துக்கு கீழே இப்படி குட்டி குட்டியா அரிசி மாதிரி மேல் ஃப்ளவர்ஸ் கொட்டி இருந்துச்சுன்னா கரு உறுதல் நடந்துருச்சு, இனி தேங்காய் வந்துரும்னு அர்த்தம். எத்தனை கால்குலேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த பாலினேஷன் ஏஜென்ட்ஸ் அட்ராக்ட் பண்றது, இந்த விஷயம் மட்டும் சொன்னா போதும். பிளான்ட் சென்ஷியன்ஸ்க்கு உதாரணமா நிச்சயமா நம்மளை காட்டிலும் உயர்ந்த இடத்துல இருக்கு தாவரங்களோட பாட்னிஸ்ட் அடிச்சு சொல்றேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இந்த புக்கு நான் இப்போ 24ல டிரான்ஸ்லேட் பண்ண போது காலேஜ் ஸ்டூடெண்ட். இதுல அந்த பீட்டர் உல்பர்ட் அப்படிங்கிறவர் ஜெர்மானியர், 20 வருஷமா ஒரு பீச் கார்டு நிறுவனிகளோட ஹைபோதிசிஸ் தான் இதெல்லாம். ஆனா ஒரு புனைவுக்கு நிகரான விஷயங்கள் அது இருக்கும். தண்ணீர் கேட்டு கதற தாவரங்கள், குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்குற மரங்கள்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம அன்எத்திக்கல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல ரொம்ப முக்கியமா பேசுறது இந்த பெஸ்டிசைட் யூஸ் தான். அது இருமுனை சவால்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு டெஃபினட்டா உணவு உற்பத்தி அதிகம் பண்ணணும். இயற்கை வேளாண்மையில சில சிக்கல்கள் இருக்குங்கிறதுனால பரிந்துரைக்கப்பட்ட அளவை காட்டிலும் மிக அதிகமாக நம்ம பெஸ்டிசைட் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் கொஞ்சம் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் தெரியும் இது பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ பெஸ்டிசைட் ஒரு சிஸ்டத்துல இருந்து ஒரு சிஸ்டத்துக்கு போகும்போது அதோட வீரியம் அதிகமாயிட்டே போகும். இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலயுமே என்ன இருக்குது? பெஸ்டிசைட் இருக்குது. வால்பாறை பக்கம் எல்லாம் 10-15 வருஷமா 2 வீலர்ல போறவங்களோட கண்ணுல பூச்சியே விழுகுது. ஏன்னா பூச்சியே இல்லை. தேயிலை செடிகளுக்கு எல்லாம் மருந்தடிச்சு அங்க சின்ன ஆர்கானிசம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்துகிட்டே வர்றது பெஸ்டிசைட் தான். கூடவே டீ தூள் எல்லாம் ஃபோலியா ஸ்ப்ரே தான் கொடுக்குறாங்க. இலைகள் மூலமா உறிஞ்சிக்கிற பெஸ்டிசைட் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம காலையில எந்திரிச்சுன்னா எதை போட்டு குடிக்கிறோம்? பெஸ்டிசைட் டீ தான் குடிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. நாட் ஓன்லி இன் டீ, நம்ம கழுவும் போதெல்லாம் வெண்டைக்காயாகட்டும் கத்திரிக்காயாகட்டும் அழுக்கு தான் போகுது, பெஸ்டிசைட்லாம் போகவே போகாது. நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது பயோ மேக்னிஃபை வேற ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதையாவது நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அது பண்றதே இல்லை, நம்ம பண்ண முடியறது இல்லை. உங்களுக்கு தெரியும் 2009 இருந்து இந்த ட்ரைனிங் பேரே கேன்சர் ட்ரெயின். பஞ்சாப்ல பருத்தி மற்றும் அரிசிக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவை காட்டிலும் 40 மடங்கு அதிகமா அடிக்கிறாங்க. எல்லா வீட்லயும் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. மால்வாங்கர் பிரதேசத்துல அங்கிருந்து
ஆச்சாரியா கேன்சர் ரிசர்ச் சென்டர் ராஜஸ்தானுக்கு வர ஒரு ட்ரெயின் 325 மைல் ட்ராவல் பண்ணுற ட்ரெயினுக்கு பேரே கேன்சர் ட்ரெயின், இன்னும் ஓடுது. காலையில் 6 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் 3 மணிக்கு வந்து சேருது. கேன்சர் நோயாளிகளுக்கு டிக்கெட் இலவசம், கூட வர்றவங்களுக்கு 75% கழிவு, 25% டிக்கெட். இப்படி ஒரு ட்ரெயினே போயிட்டு இருக்குது, இன்னும் அதான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பருத்திக்கு மட்டுமல்ல அரிசிக்கும் அடிக்கிறாங்க. நீங்கள் ஆர்சனிக்குன்னு ஒரு நஞ்சு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடி அரியணை போர்களெல்லாம் ஒருத்தங்களை கொல்றதுக்கு யூஸ் பண்ணுறது ஆர்சனிக் நஞ்சு. ரொம்ப பிரபலமான ஒரு கிரேக்க பேரரசரோட காதல் மனைவி, அவர் யாராவது கொண்டு வருவாங்கன்னு பயந்துட்டு எப்பவுமே அத்தி பழங்கள் மட்டுமே கொஞ்ச நாள் சாப்பிட்டுருப்பாரு. மரத்துக்கிட்ட போய் சேர் போட்டு உட்காந்துட்டு தான் வைப்பாரு. அதே காதல் மனைவி முந்தின நாளே இந்த படத்துல போய் ஆர்சனிக் தடவி வச்சிருந்தாங்க, அதை சாப்பிட்டு அவர் செத்து போனார். அப்போ முதல்லலாம் ஆர்சனிக் அப்படிங்கிறது இப்படி இன்டென்ஷன்ல நஞ்சு ஊட்டினாங்க. இப்போ நம்மளே குக்கர்ல 3 விசில் வச்சு சாப்பிட்டுக்கிறோம். எல்லா அரிசியிலும் ஆர்சனிக் இருக்குதுங்க. சூழல் இருக்கிற நீர்ல, நிலத்துல, காற்றுல இருக்கிற ஆர்சனிக் முழுவதும் இந்த ஃப்ளட்டட் இரிகேஷன் சொல்றதுல நீரை நிறுத்தி வச்சு நெல் வளர்த்துறோம் இல்லைங்களா, எல்லா நெல்லும் எடுத்துக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. ப்ரௌன் ரைஸ்ல அதிகமா இருக்கு. இது ஆதாரத்தோட தான் சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம எல்லாரும் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறோம், சிவப்பு அரிசி சாப்பிட்டா நல்லது, மட்டை அரிசி சாப்பிட்டா நல்லது. இந்த ஒயிட் ரைஸை காட்டிலும் ரெட் ரைஸ்ல நிறைய ஆர்சனிக் இருக்குது. யூ கேன் வெரிஃபை. அண்ட் இந்த மணமுள்ள அரிசிகள் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம சீரக சம்பா, பாஸ்மதி இதுலெல்லாம் ஓரளவு குறைவா இருக்குது. அப்போ இந்த பெஸ்டிசைட் நம்ம ஆர்கானிக் இப்ப வாங்குறோம் இல்லைங்களா காசு, தட்ஸ் நோ ஆர்கானிக். சீரியஸ்லி இன்னும் 160 வருஷத்துக்கு நம்ம கம்ப்ளீட்டா பெஸ்டிசைட் பண்றதுன்னா 161 வருஷம் வேணா ஆர்கானிக் இருக்கும். இப்ப நீங்க உங்க வயல்ல போடுறீங்க ஆர்கானிக், காத்துல இருக்கிறது என்ன செய்வீங்க, நீர்ல வர்றது என்ன செய்வீங்க, நிலத்துல இருக்கிறது என்ன செய்வீங்க? சாயில்லெஸ் கல்ச்சர், கண்ட்ரோல் என்விரான்மெண்ட், கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னா ஓரளவுக்கு ஆர்கானிக்னு சொல்லாது. நீங்க தண்ணி ஊற்றுவீங்க, தட்ஸ் நோ சச் ஆர்கானிக். அதெல்லாம் காசு போடாதீங்க. இப்படியே நம்ம இம்யூன் ஆகிக்க வேண்டியதான் சாப்பிட்டு. ஸோ இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸோட டிஃபரெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூமன் ஷாவனிசம்னு சொல்ற மனித பேரினவாதம். நம்ம தான் பெருசு, நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இயற்கை எல்லாமே எடுத்துருக்குது, எவ்வளவு எடுப்போமோ எடுப்போம். இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருக்கோம் இல்லைங்களா, பார்த்துருப்பீங்க. போட்டிங் போய் தண்ணி ஃபுல்லா ஆயிலா மேர்ந்துட்டு இருக்கும். ஊட்டியில கூட பேருக்கு தான் இருக்குது பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வர வேண்டாம்னு. டூரிஸ்ட் பஸ் முழுவதும் 1 லிட்டர் பாட்டில் கொண்டு போயிட்டே இருக்கும். எல்லா நீர்நிலையிலும் கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் பாட்டில் மேந்துட்டு இருக்கும், தட்டு மேந்துட்டு இருக்கும். இப்போ ஹனிமூன் போற கப்பல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நாளைக்கு குழந்தைகள் எங்க ஹனிமூன் போவாங்க? ஒரு இடமே கிடையாது. பொல்யூட்டட் டு தி கோர்ங்க. And anthropocentrism, biocentrism, ecocentrism. ஸோ இந்த உயிர் மையவாதம், சூழல் மையவாதம் இதெல்லாம் தான் இந்த மனித மையவாதத்துக்கான சேலஞ்சஸை நம்ம முன்னாடி வைக்கிறோம். அதுதான் இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் பேசுது. இப்போ எக்கோ ஃபெமினிசம் ஒன்று இருக்கு. அதாவது நம்ம ரொம்ப புதுசா இருக்கு இல்லைங்களா, அது எப்படி நம்ம மேல் ஷாமனிசம்னு சொல்றோம் இல்லைங்களா, பெண்கள் மீதான ஆண்களின் அடக்குமுறை. அப்போ இயற்கை ஒரு பெண்ணை உருவப்படுத்தி இந்த மாதிரி சூழல் பெண்ணியம் அப்படின்னு சொல்லி அதே சூழல் பெண்ணியவாதிகளே வந்திருக்காங்க. இதை நிறுத்துங்க, அதை நிறுத்துவோம் சினிமாவோட டைலாக் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை சரி பண்ணாதான் அதை சரியாகும் அப்படின்னு சொல்றது தான் இந்த எக்கோ ஃபெமினிசம். ஸோ இது மட்டும் இல்லை, எக்கோ டெரரிசம்னு ஒன்று இருக்குது. இந்த எக்கோ டெரரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கோரிக்கைகளும் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் எத்திக்ஸை உலகம் முழுக்க கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமான விஷயங்களை செய்வாங்க. ஃபார்முலா 1 ரேஸ் நடக்கும்போது போய் அங்கே உட்காந்துக்குவாங்க, அந்த ட்ராக்ல போய் உட்காந்துக்குவாங்க. அப்புறம் முக்கியமான மியூசியத்தில் போய் பெயிண்டிங் மேலே தக்காளி சாஸ் எடுத்து வீசுவாங்க. இவங்கள என்விரான்மெண்டல் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரியான தீவிரவாத அப்ரோச்சும் இப்போ நடந்துட்டு இருக்கு என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். இதுக்கான அணுகுமுறை தான் ஸ்பிரிச்சுவலா நம்ம என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அல்லது நேச்சர் எத்திக்ஸ்ன்னு சொல்றோம். லைக் கிளைமேட் சேஞ்ச், ஃபுட் இன்செக்யூரிட்டி, பயோடைவர்சிட்டி லாஸ், குறிப்பா வேஸ்ட் டிஸ்போசல். அதுக்கு இந்தியா முழுக்கவே எதுவுமே இல்லை. நம்ம தனி மனித பங்களிப்புன்னு சில ஸ்டேட்லலாம், ஈவன் அர்பன் ஏரியாலெல்லாம் இங்கேயும் இருக்கு. சென்னை, பெங்களூர் மாதிரியான ஏரியால எல்லாமே வேஸ்ட் செக்ரிகேட் பண்றோம். நாங்க இருக்கிறதெல்லாம் கிராமத்துல எல்லாம் வேஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கே ஆளே வர மாட்டாங்க. அதை செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறதுங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப உங்க முன்னாடி
முன்னாடி இருக்கிற முக்கியமான கதவுகள் இதெல்லாம் தான் நீங்க திறந்துட்டு உள்ள போகணும் நான் கேட்டுக்கிறேன் உங்க இளைஞர்கள் எல்லாம். ஸோ இப்போ நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், அது முன்னாடி 5000 ஏக்கர் இருந்ததுங்க, இப்ப வெறும் 600 ஏக்கர் தான் இருக்குது. அங்க தூரத்துல இருக்கிற கட்டடம் எல்லாம் அந்த 5000 ஏக்கரா இருக்கும் போது கட்டினது தான். மீதி இருக்கிற 600 ஏக்கர்லயுமே இது இந்தியாவில் இருக்கிற 3 முக்கியமான நன்னீர் சதுப்பு நிலங்கள் இதுவும் பண்ணி ஏராளமான உயிரினங்கள் இங்க இருக்குது. மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வருஷம் லட்சக்கணக்கில் வர்ற இடம் இது. இங்கேயும் 1550 அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுறதுக்கான அனுமதி இப்ப கொடுத்ததுனாலதான் அரபு இயக்கம் இதுக்கு எதிராக சண்டை பிடிச்சு இப்பதான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இது எல்லாம் தான் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். சினிமா முக்கியம், சினிமா ஹீரோக்கள் முக்கியம், உங்களுக்கு அப்படி ஆதர்ஷங்கள் நாயக வழிபாடு எல்லாமே இந்த ஏஜ்ல முக்கியம். எல்லாத்த விட முக்கியம் நம்ம உயிரோடு இருக்கிறது இல்லைங்களா, அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த பூமி கொடுத்துட்டு போகணும் இல்லைங்களா, அதுலயும் நீங்க கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ யுவன் ஏம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், 32 வயசு இருக்கு, சென்னைக்காரன் தான் அவரு. எத்தனையோ சூழல் விஷயங்களுக்கான கேஸ் அவர் போட்டிருக்காரு, பசுமை தீர்ப்பாயத்தில் போட்டு பலதுல வெற்றி பெற்றிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான புக் எழுதியிருக்காரு, இன்டர்டைடல் எழுதியிருக்கிறாரு. எல்லாம் உங்களாலே முடியும். அதே போலவே இப்ப மட்டும் இல்ல, 1960 டிஸ்னி ஒரு பெரிய பள்ளத்தாக்க இயற்கை சூழல்ல இருந்த செக்யூயா சம்பர்வன்ஸ் சொல்ற அந்த ரெட் வுட் ட்ரீ இருக்கிற காடை ஒரு பெரிய ரிசார்ட்டா மாத்துறது கேட்டாங்க. அப்பவே மிகப்பெரிய அளவுல அதுக்கான எதிர்ப்பு நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் எல்லாமே பாசிபிள், நம்ம தட்டுனாதான் திறக்கும் இல்லைங்களா. இந்த ஜெனரேஷனுக்கான கடமைகள் சவால்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஆமா, ரொம்ப முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா இந்த இன்டர் ஜெனரேஷன் ஜஸ்டிஸ் தான். ஏன்னா இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிறதெல்லாம் முன்னாடி யாரோ பண்ணது இல்லைங்களா, நடந்து வர்றவங்களை அனுபவிக்க போறது யாரு காரணம்? நம்ம தான். தலைமுறைகளா நம்மளுக்கு இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. தியோடோர் பாஸ்கரன் சார் உங்களுக்கு தெரியும், அறிவியல் தமிழ்ல பிதாமகர் அவர் எழுதுற ரொம்ப முக்கியமான புக்கு கையில் இருக்கும் பூமி. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வரும். அது போலவே பொது வெப்பமடைதலுக்கு காரணம் பணக்கார நாடுகள். ஆனா பாதிக்கப்படுறது எப்பொழுதுமே இந்த சப்மிக்டிங்ஸ்னா இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்க. இந்த ரெண்டு தான் இந்த என்விரான்மெண்டல் எத்திக்கல் இஷ்யூஸ்ல இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ சொல்யூஷன்ஸ், தனி மனித பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் தான். ஸோ ரெஸ்பான்சிபிள் கன்சியூமரிசம். இப்போ உங்க என் பசங்க உட்காந்துருக்க பாருங்க, அவன்றது எல்லாத்துக்குமே நான் சொல்றது ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. எல்லாமே ஜாஸ்தி இருக்கு. உண்மை சொல்லுங்க, உங்க எல்லார் வீட்லயும் பீரோ தரனா துணிமணி கீழே தானே விழுகிறதானே வச்சிருக்கிறீங்க எல்லாருமே. அவங்கள்ட்ட அப்படி இல்லை, விசேஷம்னா தான் வாங்குவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி, லக்ஸரி கன்சம்ஷன், இதெல்லாம் முதல்ல நீங்க நிறுத்தணும். அப்புறம் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். பர்டிகுலரா அந்த பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக் இதை பத்தி எல்லாம். இந்த ஷாம்பூஸ் ஷேஷே இருக்கு இல்லைங்களா, ஒரு நாளைக்கு 1-2 கோடிக்கணக்கில் தினமே வேஸ்ட் ஆகுது. அப்போ நிச்சயமா ஷாம்பு தான் போட்டாகணும். எல்லார் வீட்லயும் அரப்பு மரம் வச்சு அரப்பு தேய்ச்சுலாம் குளிக்க முடியாது, வேகமான உலகத்தில் இருக்கிறோம். ஷாம்பு ஷேஷேக்கு பதிலாக ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு நாளைக்கு 2 ஷேஷேக்கு பதிலாக மாசத்துக்கு 1 பாட்டில்ங்கிற வேஸ்ட் நம்ம ஜெனரேட் பண்ணலாம். அப்படியாவது கொஞ்சம் ரேஷன்லாம் நீங்க திங்க் பண்ணலாம். அப்படி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நிச்சயமா நிறைய பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வச்சிருக்கவங்கலாம் ஆர்கானிக் விவசாயத்துக்கு போகலாம், கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். அது வரைக்கும் ரெக்கமெண்டட் டோசேஜ் மட்டுமே போகலாம். பயோ கண்ட்ரோல் இருக்கு. நான் ஒரு பாட்னிஸ்டா நிறைய பக்கம் சொல்றது பொட்டானிக்கல் கண்ட்ரோல் கூட இருக்குது. நம்ம காகித பூன்னு சொல்ற போகன் வெள்ளா இருக்கு இல்லைங்களா, அந்த இலைகள்லாம் அறுத்து வச்சா வைரஸ், பிளான்ட் வைரஸ் கூட செத்து போயிடும். தேர் ஆர் வேஸ். அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும், மெனக்கிடணும், டைம் எடுத்துக்கணும். அப்படி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருனாலும் இது பண்ண முடியும். அந்த கம்யூனிட்டி லெவல், கார் பூலிங், பப்ளிக் கார் இருக்குது, காரில் தான் போகணும், காலேஜுக்கு போகணும், பைக்ல போகணும், போகலாம். நானும் போறேன். சாட்டர்டே சண்டேல பொது போக்குவரத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிச்சு நம்ம பண்ண முடியும். அண்ட் அந்த ரீசைக்ளிங் எஃபர்ட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய நாடு யூரோப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு பாட்டில் ஒன்று வாங்குறோம்னா 25 ரூபாய் அதிகமா இருக்கும். திரும்ப அந்த பாட்டில கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த பணத்தை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அல்லது அதுக்கு வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது, போட்டா காசு நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் ரீடிங் நேச்சர். இப்போ எல்லாரும் இதை பற்றி பேச தொடங்கியிருக்கிறாங்க. முதல்ல என்விரான்மெண்ட்டை நம்ம கவனிக்கணும். ஒரு மரத்தை கவனிக்கணும், ஒரு பூச்சி கவனிக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஒரு ஸ்பைடர் வெப் எப்படி கட்டுதுன்னு பார்க்கணும், அதில் என்ன ஆர்கிடெக்சர் இருக்குதுன்னு பார்க்கணும்.
பிரான்ச்சிங் ஆர்கிடெக்சர் பற்றி காலையில் சிப்பி ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒவ்வொரு விதமான ஆர்கிடெக்சர் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி மிக எளிதான ஒரு துறை அல்ல தாவரவியல். தாவரங்களே எளிமையான உயிரினங்கள் இல்லை இல்லைங்களா? அப்படி பிளான்ஸை பார்க்கணும், ஃப்ளவர்ஸை பார்க்கணும், அதோட அழகை ஆராதிக்கணும். ரீட் நேச்சர். ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதும் ஒரு விஷயத்தை அறத்தோடு அணுகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம நாலேஜபிளாக இருக்கணும். அப்படி என்விரான்மெண்ட்டை ரீட் பண்ணுறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு டியூட்டியை நம்ம வச்சுக்கணும். அண்ட் இதை நான் சொன்னேன் இல்லைங்களா, யூரோப்பில் இந்த மாதிரி இது வந்து PFAND ஃபாண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டில் கொஞ்சம் காசு ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்கோம், திருப்பி கொண்டு அதுக்கான மெஷினில் போட்டோம்னா அது எக்ஸ்ட்ரா கொடுத்த காசு வந்துடும். அதை அவங்க ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், நேச்சர் எத்திக்ஸில் இருக்கிற முக்கியமான ஆளுமைகள் சில பேர் பார்க்கணும். இப்போ இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தங்களை யாருக்கா தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல இருக்கிறவரு டொனோவன் கிர்க்வுட் அப்படிங்கிறவர். செப்டம்பர் மாதம் இறந்து போனார் 51 வயசுல. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பீஷியஸ் ரெக்கவரியில மிக முக்கியமானவர். உலகத்துல 3 தான் இருந்தது அப்படின்னு சொல்ற ஒரு பிளான்ட்டை போய் அதோட ஆபத்தான வாழ்க்கையை கண்டுபிடிச்சு எடுத்து இன்சிட்டு கன்சர்வேஷன் பண்ணி காப்பாத்தினாரு. இவர் ஒரு ஸ்பீஷியஸ் ரெக்கவரி பண்ற எக்ஸ்ட்ரீம் பாட்டனிஸ்ட். எப்பவுமே சொல்லுவாரு முக்கியமா ஒன்று, ஃபால் ஹோப்லெஸ்லி இன் லவ் வித் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாரு. செப்டம்பர் 26ஆம் தேதி 3000 அடி உயரம் இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கன் ஒரு பெரிய மலையில ஏறி ஒரு பிளான்ட்டை தேடி போகும்போது கால் தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. He slipped, he fell and did not return. அவ்வளவுதான். ஒரு பாடி கூட இன்னுமே கிடைக்கல. இவங்க எல்லாரும் தன்னோட உயிரையும் படைய வச்சு பார்த்துக்கிறது பிளான்ஸ் தான், ஸ்பீஷிஸ் ரெக்கவரி தான். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது அத்தனை முக்கியமா பாதுகாத்தவங்க இவங்க ஜேன் குடால். இவங்களும் போன மாசம் கடைசியில் இறந்து போனாங்க. ஆனா 91 வயசுல இறந்து போனாங்க. இத்தாலஜின்னு ஒரு ஃபீல்டு இருக்குதுங்க. இத்தாலஜினா உயிரினங்களை அவற்றின் வாழிடங்கள்லயே போய் படிக்கிறது. சிம்பான்சிக்காக ஏறக்குறைய 60 வருஷங்களை செலவு பண்ணாங்க. ஜிமி 2 பேத்துக்கு அஞ்சலி கற்று எழுதி பிரசுரம் பண்ணியிருக்கேன். இவங்க குழந்தை பிறந்தப்போ இவங்க குழந்தைய அந்த காட்டுக்குள்ள போய் காங்கோ காட்டுக்குள்ள போய் கூண்டுல அடிச்சு வச்சிருவாங்க. ஒரு அன்னை செய்யற வேலையான்னு வச்சு பாருங்களேன். குழந்தை கூண்டுக்குள் இருக்கும். வெள்ளை சிம்பன்சி கூட இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. 91 வயசு வரைக்கும் இருந்து இயற்கையான முறையில தான் மரணம் அடைஞ்சாங்க. இவங்கெல்லாம் தான் எக்கலாஜிக்கல் அம்பாசடர்ஸ். இவர் டாக்டர் பூபதி. சலீம் அலி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜி இருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூர்ல, அங்க ஹெப்படாலஜிஸ்டுங்க. இந்திய பைத்தான்ஸ் பத்தி இவர் மட்டும்தான் மிக முக்கியமான ஆராய்ச்சியில பண்ணிருக்காரு. இவரும் அகஸ்தி மலையில் இருக்கிற ரெப்டைல்ஸ் பத்தி ரிசர்ச் கயிறு கட்டி இறங்கும்போது தன்னோட 51வது வயசுல தவறி விழுந்து ரொம்ப வலி மிகுந்த மரணத்தை எதிர்கொண்டார். குப்புற விழுந்தப்போ மூங்கில போய் முகம் விழுந்துருச்சு. ஒரு பெரிய மூங்கில் துண்டு கண்ணு வெளியா மூளைக்குள்ள போயிடுச்சு. அவரை 13 கிலோமீட்டர் தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அது வரைக்கும் அப்படியே தான் இருந்தார். அப்புறம் போய் இறந்தார். இவங்களை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதா அது அவங்களுக்கு செய்யற ஒரு பெரிய மரியாதை இல்லைங்களா? டாக்டர் பூபதி, டாக்டர் டோன், டாக்டர் ஜேன் குடால் இவங்க எல்லாம் இயற்கைக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுட்டாங்க. அண்ட் நீங்களாம் இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, பிளேஸ்மெண்ட்லாம் இந்த மாதிரியான வைல்ட் லைஃப் பேஸ்ட், ஏன் வைல்ட் லைஃப்ல பாட்னி இல்லை, இந்த மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் நீங்க டெஃபினட்டா செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஆட்களை பத்தின ஒர்க், இந்த பர்சனாலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ சார் டேவிட் அட்டன்பர்குக்கு 99 வயசு முடிஞ்சுது. 100 நாங்க குறுகுன்னு ஒரு இதழ் நடத்துறோம். அதுல அவருக்கு இந்த மாசம் சிறப்பிதழ் கொண்டுட்டு வரோம். அவரை பத்தி ஏராளமான கட்டுரைகள் தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதுறோம். ஸோ அப்படி முக்கியமான ஆளுமைகள் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, you should definitely know them. Please try to know them. இந்த மாதிரி டிபேட்ஸ்ல வந்து வைல்ட் லைஃப் பத்தினது, ரிசோர்ஸ் யூஸ் பத்தி எல்லாம் சொல்லலாம். நான் சில புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பரவிருக்கிறது என்னோட கடைசி ஸ்லைட். அதுல ராமச்சந்திரனுக்கும் அவங்களுக்கு தெரியும். அவர் இப்போ சமீபத்தில் எழுதுறது ஸ்பீக்கிங் வித் நேச்சர். நிறைய பேருக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதுல ஒரு முக்கியமான 10 என்விரான்மெண்டல் திங்கர்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு. நான் வாங்குறதுக்கு முன்னாடி நினைச்ச வங்காரி மத்தாய் மாதிரி சொல்லியிருப்பாருன்னு. தாகூரை சொல்லியிருக்காரு, மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, எம் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு, ஜேசி குமரப்பாவை சொல்லியிருக்காரு. இப்படி 10 சூழியல் சிந்தனையாளர்கள் பத்தின மிக முக்கியமான புக்குகள் எல்லாருமே கட்டாயமா படிக்கணும். இது உண்மையிலே தமிழ்ல வந்தா ரொம்ப நல்லா இருக்கு இந்த புத்தகம். அது போலவே சொன்னேன் இல்லைங்களா, யுவான் நேஸோட இன்டர்டைடர்னு ஒரு புக்கு. உண்மையில அதை படிச்சா பயங்கர கஷ்டமா இருக்கு மனசுக்கு. சென்னையில் இருக்கிற நீர் ஆதாரங்கள்
இவர் தான் நிறைய பசுமை தீர்ப்பாயத்தில் கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்காரு. நான் அதை தமிழில் பண்ணியிருக்கேன், இன்னும் அந்த புக்கு வரல, இப்போ தான் காலேஜ் உனக்கு இது கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே சூழலையெல்லாம் மிக முக்கியமான நூலாக இதை சொல்லுவேன். அதுக்கப்புறமா ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைன்னா சைலண்ட் ஸ்ப்ரிங், எப்படி நீர்நிலைகள் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் செகண்ட் வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ண டிடிடி அழிச்சதுங்கிறத பற்றி பேசுறது. அண்ட் தென் மெடிக்கல் அப்பார்த்தீட் அப்படிங்கிறது கருப்பின மக்களை எப்படி மெடிக்கல் கண்டுபிடிப்புகளுக்கு அவங்க அனுமதி இல்லாம நம்ம அவங்களை டெஸ்ட் அனிமல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணோங்கிறது புக்கு. இதை படிச்சா பெரும் குற்ற உணர்வு உண்டாகும் மனுஷனா இருக்கிறதுக்கே. we should know such things. அதுக்காக இதை சொல்றேன். அண்ட் தென் ரெஸ்பெக்ட் ஃபார் நேச்சர் டெய்லரோடது திஸ் சேஞ்சஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறது நவோமி கே. இதுவும் நான் இவங்களோட ஒரு நேர்காணல தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். பொருளாதார வளர்ச்சியே பருவநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணம்ங்கிற ஒரு இன்டர்வியூ தமிழ்ல பண்ணியிருக்கேன். இவங்களோட இந்த புக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்புறம் ஜெயமோகன் சாரோட அறம், மகாகிருஷ்ணனோட எல்லா புத்தகமே நீங்க படிக்கணும். அந்த ஸ்பீக்கிங் வித் நேச்சர்ல இவரை பத்தியும் சொல்லியிருக்காரு ராமச்சந்திர குகா. கடைசியா தியோடோர் பாஸ்கரன் அறிவியல் தமிழ் அப்படின்னு ஒரு இலக்கிய வகைமை இருக்குது, அதுக்கு பிதாமகர்னா இவர் தான். குறிப்பா கையில் இருக்கும் பூமி எல்லாருமே நீங்க படிக்கணும். அண்ட் தென் எஸ் ஸோ இந்த மாதிரியான எத்திக்கல் டெசிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டயலமாஸ் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால இளைஞர்களான உங்க முன்னாடி பெரும் பொறுப்பு இருக்கு. ரொம்ப அழகான பூமியா இருந்து இப்போ பாழ்பட்டு தான் உங்க கையில கொடுத்துட்டு போறோம். உங்களால அதை ரீஸ்டோர் பண்ண முடியுமா எனக்கு டெஃபினட்டா பார்க்கணும். இப்போதைய பெரிய டேஞ்சர் என்னன்னா டெஃபினட்டா இதுதான், someone else will save it அப்படின்னு நினைப்போம். யாரோ காப்பாத்திடுவாங்க, யாரோ செஞ்சிருவாங்க. நம்ம கோவிட் வந்த கூட என்ன நினைச்சோம், எங்கேயோ இருக்குன்னு நினைச்சோம். நம்ம வீட்டு கதவை தட்டி ஹால்குள்ளே வந்து உட்காந்துச்சு இல்லைங்களா, நம்மளுக்கு வேணும்ல இறந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். எங்கேயோ நடக்கல, யாரோ காப்பாற்ற மாட்டாங்க, நம்ம தான் செய்யணும். தேங்க்யூ ஸோ மச்.